ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லீன் சிக்ஸ் சிக்மா பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனலில் நிறைய லீன் அண்ட் சிக்ஸ் சிக்மா பற்றி பேசியிருப்போம். ஒருவேளை நீங்கள் இன்னி பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் உங்கள் பிரசாந்த், நான் லீன் சிக்ஸ் சிக்மா மாஸ்டர் பிளாக் பெல்ட் ட்ரெயினர் அண்ட் கன்சல்டன்ட்டாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து லீன் அண்ட் சிக்ஸ் சிக்மா பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லீன் அண்ட் சிக்ஸ் சிக்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டுமே ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் மெத்தடாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் டூல்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபிலாசபி கொடுக்கக்கூடிய டூல் தான் இந்த லீன் அண்ட் சிக்ஸ் சிக்மா. ஸோ லீன் சிக்ஸ் சிக்மா கம்பைண்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம லீன்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ லீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட் இஸ் ஜெனரேட்டிங் வேல்யூ டு த கஸ்டமர்ஸ் வித் லோவஸ்ட் பாசிபிள் எஃபர்ட். அதாவது குறைவான ஒரு எஃபர்ட்டில் நமக்கு கஸ்டமரை வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அண்ட் மோர் வேல்யூ அடிஷனாக கூட கொடுக்க முடியும். அது எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜை ரெடியூஸ் பண்ணி குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ண மூலயமா நம்ம வந்து கஸ்டமருக்கு எல்லாமே நம்ம வந்து வேல்யூ அடிஷனாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி லீன் கான்செப்ட் சொல்லுது. இப்போ லீன் கான்செப்ட்ஸில் ரெடியூஸ் வேஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா வேஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இதில் 7 டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட் இருக்குது. டிம் வுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் அந்த வீடியோ டீட்டெயிலாக இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி நம்மளால் வந்து லீன் கான்செப்ட்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வேஸ்ட் அப்படின்னு எடுத்துகிட்டா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம மேனுஃபேக்சரிங்கோ ப்ராசஸிங் யூனிட்டாக இருக்கும் பொழுது இல்லை ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லை ரீஒர்க் அந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா எம்ப்ளாயோட மைண்ட் செட்டை யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஐயோ செஞ்ச வேலையை திருப்பி செய்யணுமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அப்போ ஃபஸ்ட் டைம் செய்யும் போதே அது பர்ஃபெக்டாக செய்கிறது அதுதான் வந்து லீன் கான்செப்ட்னு சொல்கிறாங்க. இந்த லீன் கான்செப்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக எம்ப்ளாயீஸ் கூட வந்து சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. எம்ப்ளாயீஸ் வந்து கண்டிப்பாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்போது அது இன்னும் வந்து நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு இல்லை நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணும் பொழுது அவங்களால 100% எஃபெக்ட் கொடுக்க முடியும். ஸோ இந்த லீன் கான்செப்ட்ஸ் வந்து வேஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணுன்றதையும் இந்த லீன் கான்செப்ட் சொல்லுது. அப்போ சிக்ஸ் சிக்மானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்மா இட்ஸ் டாக்ஸ் அபவுட் குவாலிட்டி ஆஃப் ஒர்க். ஸோ நம்ம செய்யக்கூட எல்லா ஒர்க்கும் வந்து குவாலிட்டியாக எப்படி செய்கிறது, வெளியே அவுட்கம் ஆஃப் த ப்ராடக்ட்டை வந்து எப்படி குவாலிட்டியாக கொண்டு வரது, இதுதான் வந்து சிக்ஸ் சிக்மா பேசும். அண்ட் ஆல்சோ ரெடியூஸ் வேரியேஷன். ஒன்று போல் ஒன்று அந்த ப்ராடக்ட்டை எப்படி கொண்டு வருது, ஸ்பெசிஃபிகேஷன் கஸ்டமர் கொடுக்குறாங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு நம்ம கரெக்டாக எப்படி கொண்டு வருது, அது அக்யூரேட்டாக ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் ரொம்ப பெரிய வேரியேஷன் இல்லாமல் ரொம்ப பெரிய மாற்றம் இல்லாமல் எப்படி நம்ம கொண்டு வருது அப்படின்றதான் இந்த சிக்ஸ் சிக்மா கான்செப்ட் பேசும். அப்போ சிக்ஸ் சிக்மா மேஜராக எடுத்துக்கிட்டிங்க இந்த டேபிள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ சிக்மா ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். 1 சிக்மா 2 சிக்மா 3 சிக்மா 4 சிக்மா 5 சிக்மா அண்ட் 6 சிக்மா. ஸோ 6 சிக்மான்ற வரும்போது அந்த 0.0034 டிஃபெக்ட் பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, 3.4 DPMO டிஃபெக்ட் பர் மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படின்னா ஒரு மில்லியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 lakh ப்ராடக்ட் இங்கே நீங்கள் மேனுஃபேக்சரிங்கோ ப்ராசஸிங்கோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணும் பொழுது அதில் 3.4 டிஃபெக்ட் வந்துச்சுன்னா அது 0 டிஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து 6 சிக்மாவாக இருக்கும். அப்படியே ஒரு சிக்மா கம்மியாச்சு அப்படின்னா டிஃபெக்ட் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாகும், அதே மாதிரி டிபிஎம்ஓவும் ஜாஸ்தியாகும். அதே மாதிரி அப்படியே கொஞ்சம் 4 சிக்மா 3 சிக்மா போகும்போது நீங்களே பாருங்கள் ஆல்மோஸ்ட் 1 சிக்மா இல்லை 10 lakh ப்ராடக்ட்டில் ஆல்மோஸ்ட் 7 lakh ப்ராடக்ட் வந்து டிஃபெக்டாகவே வருது. 96% அவங்க வந்து டிஃபெக்டை மட்டும்தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சிக்ஸ் சிக்மாவுக்கு ஒரு கால்குலேஷன் தனியாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போது வந்து சிக்ஸ் சிக்மானா என்னென்னு பார்த்தோம். இந்த லீன் அண்ட் சிக்ஸ் சிக்மா இது ரெண்டுமே சேர்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லீன் அப்படின்னா ரெடியூஸ் வேஸ்ட்டை பார்த்தோம் அண்ட் இன்க்ரீஸ் குவான்டிட்டி அப்படின்றத பார்த்தோம். சிக்ஸ் சிக்மா அப்படின்னா இட்ஸ் டாக்ஸ் அபவுட் ரெடியூஸ் வேரியேஷன் அண்ட் இன்க்ரீஸ் குவாலிட்டி. இப்போது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இதை சொல்லுது. வேஸ்ட்டை பற்றி பேசுனீங்க, வேரியேஷன் பற்றி பேசுனீங்க, குவான்டிட்டி அண்ட் இது குவாலிட்டி அப்படின்னு பேசுது. அப்போ இது ரெண்டுமே இன்க்ளூட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். பிகாஸ் நமக்கு ஆர்கனைசேஷனில் ப்ராசஸ் 1 2 ப்ராசஸ் 3 இந்த மாதிரி நிறையா இருக்கும், ப்ராசஸ் வைஸ் இருக்கும். அதில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது லீன் என்ன சொல்லும், பிட்வீன் ஆக்டிவிட்டீஸில் வந்து நம்ம இந்த லீன் கான்செப்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா ரெடியூஸ் வேஸ்ட் அண்ட் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே மாதிரி சிக்ஸ் சிக்மாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ண முடியும்னா இன்பிட்வீன் ப்ராசஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்கும் நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும், அனாலிசிஸ் பண்ண முடியும், எல்லாமே டிஃபெக்டை ரெடியூஸ் பண்ணவும் முடியும், வேரியேஷனை கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர முடியும். இதுதான் வந்து லீன் சிக்ஸ் சிக்மான்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்களே யோசிச்சிருப்பீங்க இந்த லீன் சிக்ஸ் சிக்மா கான்செப்டை நம்மளோட ஆர்கனைசேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குங்க. சொல்ல போனோம் அப்படின்னா வேஸ்டேஜை கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். அப்போ லீன் கான்செப்டை வேஸ்டேஜை ரெடியூஸ் பண்ணிவிட்டு அண்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா அனலிட்டிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் இருக்கும். இதனால நிறைய ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லீன் சிக்ஸ் சிக்மா கான்செப்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு லீன் சிக்ஸ் சிக்மா கான்செப்ட் படிக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளோட இன்ஸ்டியூஷனை ரீச் அவுட் பண்ணி பாருங்கள். இங்கே நம்ம ஆன்லைன் லீன் சிக்ஸ் சிக்மா க்ரீன் பெல்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இதில் 10 ஆன்லைன் லைவ் செஷன்ஸ் வரும். இது போக வந்து பார்த்திங்கன்னா இன்பிட்வீன் செஷன்ஸ்க்கு நடுவில் உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த அசைன்மெண்ட்ஸ் வந்து நீங்கள்
நீங்கள் வந்து லைவ் டேட்டாவாக இருக்கும். அதை நீங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணி அடுத்த கிளாஸ் வரும்போது சப்மிட் பண்ணணும். அண்ட் இதுக்கான ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஷனுக்கு உங்களுக்கு 1.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் per செஷன் வரும். அண்ட் இது டிபெண்ட்ஸ் ஆன் த பேட்ச் சைஸ்னு சொல்லலாம். அண்ட் டைமிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் பேட்சஸ் உண்டு. மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் அண்ட் நைட்ஸ்னு சொல்லி இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய அப்ராட்லேருந்து கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஈவன் நைட் பேட்சஸ், நைட் ஷிஃப்ட்ஸ் இருந்தீங்கனாலும் கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டெஃபினட்டாக நம்மளோட இன்ஸ்டியூஷன் வந்து இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷனுக்கு இருக்குது. ஒருவேளை வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு வந்து நம்ம இன்ஸ்டியூஷனில் நீங்கள் 6 சிக்மா படிக்கணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் www.falconskilldevelopment.in ரீச் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.